ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம், புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம், வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா அது தோல்வியில் போய் முடியும், வெற்றியாக அது முடியாது. இப்போ கல்யாணமும் இந்த நாட்கள், இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் ஆரம்பித்தாலும் தோல்வி தான். ஒரு கேஸ் ஆரம்பித்தாலும் தோல்வி தான். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் நீங்கள் மருந்து எடுக்க ஆரம்பித்தாலும் தோல்வி தான். அதுபோக அனைத்து விஷயங்களும் இதில் தோல்வியில் போய் முடியும். இதே நட்சத்திர நாட்களில் ஒருத்தருடைய லக்கண புள்ளியோ இல்லை ஒருத்தருடைய பிறப்போ அமைந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித இன்பமும் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற நிலையில இருப்பாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்கள், இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்க உங்க ஊர்ல உள்ள பழமையான சிவன் கோயிலுக்கு போய் 2 நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு உழவார பணி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த நிம்மதிகள் கிடைக்கும்.